இஸ்லாத்தில் கிடையாது. அப்போ அந்த காதலை நாம் எப்படி எடுத்துக்கிறோனோ, இப்போ ஒரு பெண்ணை ஒரு ஆண் விரும்புகிறோம். இப்போ ஒரு இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு முஸ்லீம் ஆண் ஒரு பெண்ணை விரும்புகிறான்னு சொன்னால் அவனுக்குள்ள ஒரு கடமை என்ன? அந்த பெண்ணை திருமணம் செய்வதற்கு அவன் முயற்சிக்கணும். காதலுங்கிற பேரில் அந்த பெண்ணுக்கு காதல் கடிதம் லவ் லெட்டர் கொடுப்பதோ, அல்லது அந்த பெண்ணுக்கு பின்னாடி சுற்றுறதோ, அந்த பெண்ணு வீட்டில் போய் அவன் வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரியாமல் அவளுக்கு காதல் வலை வீசுறதோ, இதெல்லாம் மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட குற்றம். இது செய்யக்கூடாது. ஒரு பெண்ணை இவனுக்கு பிடிச்சிருச்சுன்னு சொன்னால் அந்த பெண் சம்மதத்தோடு பெண்ணுடைய வழி என்று சொல்லப்படுகிற அந்த பொறுப்பாளர், தகப்பனாக இருக்கலாம், சிறிய தகப்பன், பெரிய தகப்பன், தாய் மாமன், கூட பிறந்த அண்ணன் தம்பிகள், இந்த மாதிரி அந்த முக்கியமாக அந்த பெண்ணுக்கு யார் வழியா பாதுகாவலராக பொறுப்பாளராக இருக்காங்களோ அந்த பொறுப்பாளர்கள்ட்ட பேசி பொறுப்பாளர்களுடைய ஒப்புதலோடு அந்த பெண்ணின் சம்மதத்தோடு இவன் திருமணம் செய்கிறதுக்கு தான் இந்த ஆணுக்கு அனுமதி இருக்குது. அதே மாதிரி ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆணை பிடிச்சிருச்சுன்னு சொன்னால் அந்த ஆணை காதலிக்கிறேங்கிற பேரில் வீட்டை விட்டு ஓடுறதுக்கோ, அல்லது அந்த ஆணுக்கு காதல் கடிதம் கொடுக்கறதுக்கோ அவன் முன்னாடி சுற்றுறதுக்கோ அனுமதி இல்லை. இதை ஒரு செஞ்சா அவன் முஸ்லீம் பெண்ணே கிடையாது. முஸ்லீம் பெண் இதை செய்யக்கூடாது. இதை இஸ்லாம் வன்மையாக கண்டிக்குது, தடுக்குது. அப்போ அவள் திருமணம் செய்யணும் ஒரு ஆணை விரும்புகிறான்னு சொன்னால் அந்த ஆண் அவனை திருமணம் செய்வதற்கு இவளுடைய பெற்றோர்கிட்ட, இவள் பொறுப்புதாரியாக இவளுக்கு யார் இருக்காங்களோ அவங்கள்ட்ட சொல்லி முறையாக மார்க் அடிப்படையில் மகர் வாங்கி அந்த ஆணை திருமணம் செய்யணும். அதே மாதிரி ஒரு ஆண் ஒரு பெண்ணை திருமணம் செய்கிறதா இருந்தால் அந்த பெண்ணுடைய சம்மதத்தோடு அவளுடைய பொறுப்பாளருடைய ஒப்புதலோடு அவளுக்கு மகர் கொடுத்து திருமண செலவு பண்ணி வரதட்சணை எதுவும் வாங்காமல் திருமணம் செய்யணும். இதுதான் இஸ்லாமிய திருமணத்தினுடைய சட்டம். இப்படித்தான் திருமணம் செய்ய வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுகிறது. அப்படி இருக்கும் பொழுது அப்போ காதலுங்கிற ஒன்றுக்கே இஸ்லாத்தில் அனுமதி கிடையாது. இன்னைக்கு காதல்னா என்னங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதாவது திருமணத்துக்கு பிறகு மனைவியை காதலிக்கிறது வேற, திருமணத்துக்கு பிறகு மனைவி கணவனை காதலிக்கிறது வேற. அது குடும்ப, அதாவது கணவன் மனைவி உறவு முறை காதல். கல்யாணத்துக்கு அப்புறம் கணவன் மனைவியை காதலிக்கிறதும் மனைவி கணவனை காதலிக்கிறதும் திருமண உறவு முறை காதல். அது மார்க்கத்தில் கூடும். அதுக்கு தான் அனுமதி இருக்கே தவிர திருமணத்துக்கு முன்னாடி ஒரு முஸ்லிமான ஆண் முஸ்லிமான பெண்ணை காதலிப்பதற்கோ, முஸ்லிமான பெண் முஸ்லிமான ஆணை காதலிக்கிறதுக்கோ மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. அப்போ காதலிக்கிறதுக்கு லவ் பண்ணுறதுக்கே மார்க்கத்தில் அனுமதி இல்லைன்னு சொல்லுவாங்க.